வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். எரிக்காவோட கேஸை ரீஓப்பன் பண்ண அதே வேளையில் ஸ்டீஃபன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஆர்யாவை தேடி அவங்களோட வீட்டுக்கே போனார். அடுத்து என்ன நடந்துச்சு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆர்யா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஸ்டீஃபன் அவங்களோட வீட்டுக்கு வரவும் அவங்க ஷாக் ஆனாங்க தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்டீஃபன் அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு ஆர்யா காலையில் ஸ்டேஷன் வந்ததுக்கான காரணத்தை பற்றி கேட்டார். அப்போது அவங்க நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு 10 நாள் இருக்கும் சார். அன்னைக்கு வழக்கம் போல் என்னோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 8 மணிக்கு நான் டெய்லியும் வர்ற வழியில் நான் என்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்த சமயத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது சார். அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா, என்னை யாரோ பின்தொடர்ற மாதிரியும் யாரோ எனக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு சார். அது கொஞ்ச நேரத்தில் எனக்குள்ள ஒரு பயத்தையும் ஏற்படுத்துச்சு சார். நான் கடந்த 2 வருஷமா டெய்லியும் அதே வழியில தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனால் எப்பயுமே இல்லாத மாதிரி அன்னைக்கு தான் அந்த மாதிரியான ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு சார். அன்னைக்கு ஆரம்பிச்சு கடந்த 10 நாட்களாவே நைட்டு வீட்டுக்கு திரும்புற வழியில அந்த பயத்தை திரும்பவும் நல்லாவே என்னால உணர முடிஞ்சுது. அதுவும் நேத்திக்கெல்லாம் என்னோட வீடு வரைக்கும் யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஃபீல் ஏற்படவும் பயந்தே போயிட்டேன் சார். அதுதான் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தேன்னு சொன்னாங்க ஆர்யா. அவங்க நடந்ததையெல்லாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்டீஃபன் அதுக்கப்புறம் ஆர்யா கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாரு. முதல்ல, நீங்க இந்த வீட்டுல தனியா தான் இருக்கீங்களான்ற கேள்விக்கு ஆமா சார்னு சொன்னாங்க ஆர்யா. வீடுன்னா அது ஒன்றும் பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 2 பேர் அந்த வீட்டில் கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். அந்த அளவுக்கான ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டோட ஓனர் ஆர்யாவோட அப்பாவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்ததால ரொம்ப குறைவான வாடகைக்கு தான் ஆர்யாவுக்கு அதை விட்டு இருந்தாரு. அடுத்ததா, உங்களோட பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்டதுக்கு அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு சார். அம்மா வந்துன்னு ஆர்யா இழுக்கும் போதே ஸ்டீஃபனுக்கு புரிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களான்னு கேட்டதுக்கு இல்ல சார் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆர்யா. அப்போ வேலை செய்யற இடத்துல யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்கும் போதும் இல்ல சார் வேலை செய்யற இடத்துல கூட நான் உண்டு என்னோட வேலை உண்டுன்னு இருந்துருவேன். நான் பெருசா யார் கூடயும் பேசக்கூட மாட்டேன். ஸோ அங்கேயும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்யா. அப்போ உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு யார் மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை சார்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்டீஃபன், ஓகே ஆர்யா, இன்னைக்கு ஏன் நீங்க வேலைக்கு போகலன்னு கேட்டதுக்கு என்னமோ தெரியல சார், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மூட் ஆஃபா இருந்துச்சு. அதுதான் என்னோட பாஸ்க்கு மெசேஜ் அனுப்பிட்டு நான் லீவ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்யா. இந்த மாதிரி அவருக்கு தோன்றின கேள்விகளை எல்லாம் கேட்டு முடிச்ச ஸ்டீஃபன், சரி ஆர்யா ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு அடுத்தது அந்த மாதிரியான ஃபீல் ஏற்பட்டா பயப்படாம தைரியமா பின்னாடி திரும்பி யார் இருக்காங்கன்னு பாருங்க. முடிஞ்ச அவங்கள ஒரு போட்டோவும் எடுத்துருங்க. கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு முன்னாடியும் உங்களோட பெட்ரூம்லையும் ரிங் கேமராவை வாங்கி ஃபிட் பண்ணுங்க. பிரைவசின்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னார் ஸ்டீஃபன். அதை கேட்டுட்டு ஓகே சார் நாளைக்கே நான் வாங்கிடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்யா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக வேற இருக்கீங்க. ராத்திரி நேரத்தில் யாராவது கதவை தட்டினாலும் தயவு செஞ்சு திறந்துடாதீங்க. யாருன்னு உள்ளே இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தரங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெட்ரூமில் இருக்க ஜன்னல்களை எல்லாம் நைட் டைமில் நல்லா லாக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஏதாவது சேஃப்டிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன். அவர் சொன்னது கத்தியவோ இல்லை வேற ஏதாவது பொருட்களையோ தான். ஆனால் அவர் போலீஸாக இருந்ததால ஆயுதத்தை பயன்படுத்துங்கன்னு நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா? ஸோ உங்களோட பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களை பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னார் ஸ்டீஃபன். இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஓகே ஆர்யா நான் இப்போ கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா 911க்கு கால் பண்ணுங்க. இல்லை ஏதாவது எமர்ஜென்சினா இது என்னோட பர்சனல் நம்பர், எனக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் கார்டை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தாரு ஸ்டீஃபன். ஆர்யாவும் ஸ்டீஃபனை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள போனாங்க. ஆர்யாவை விசாரிச்சுட்டு திரும்பி ஸ்டேஷன் போற வழியில அவருக்கு பல்வேறு யோசனைகள் தோண ஆரம்பிச்சது. அதுல முதல்ல அவர் யோசிச்சது ஆர்யாவோட சுச்சுவேஷன். ஆர்யா தனியா இருக்க பொண்ணு. அவங்க கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்குன்னு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரியான சர்க்கிள் எதுவுமே கிடையாது. தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு வாழ்ந்து வர்றாங்க. ஒருவேளை திடீர்னு ஒரு நாள் அவங்க காணாம போயிட்டாலும் அவங்கள பத்தி கவலைப்படக்கூடிய நபர்கள்னு பார்த்தா விரலை விட்டு எண்ணிடலாம்.
ஒன்னா அவங்க வேலை செய்யற இடத்துக்கு தொடர்ச்சியா 2-3 நாள் வராம போனா அப்போ அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு போலீஸ்க்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆர்எல்ஸ் மந்த்லி ரெண்ட் டியூ வரும்போது அவங்களோட வீட்டு ஓனர் இன்னும் ரெண்ட் வரலையன்ற காரணத்துக்காக இவங்களை தேடி வரலாம். அப்போ இவங்க காணாம போயிட்டாங்கன்னு தெரிய வந்து அவரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஆர்யா காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ்க்கு தெரிய வரும். இப்படி ஆர்யா கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் அவங்களோட சிச்சுவேஷனையும் நினைக்க விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு ஸ்டீஃபனுக்கு ஒரு யோசனை தோணாம இல்ல. இதுக்கு அப்படியே சிமிலரான ஒரு சிச்சுவேஷன்ல தான் எரிக்காவும் வாழ்ந்து வந்தாங்க. ஏனோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே ஆர்யாவோட கேஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவங்களோட சிச்சுவேஷனை எரிக்காவோட சிச்சுவேஷனோட கம்பேர் பண்ணாம ஸ்டீஃபனால இருக்கவே முடியல. சம்வாட் இந்த 2 கேஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் அவருக்குள்ள ஆரம்பத்திலிருந்து ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் அவரே பர்சனலா வந்து ஆர்யா கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸை பத்தின டீடைல்ஸை கேட்டுக்கிட்டு போனாரு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்க ஆர்யாவை யாரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? ஆர்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்களை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்றது ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். ஆனா அதுவே வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க கூட கான்டாக்ட் பண்ண நினைக்கிற யாராவது ஒரு நபர் அவங்கள தொடர்ந்து வந்திருக்கலாம் இல்லையா? மேபி அந்த நபருக்கு இருக்க கூச்ச சுபாவத்தினாலேயோ பயத்தினாலேயோ கூட ஆர்யாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மட்டுமே இருந்திருக்கலாம். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருவேளை அவங்க யாரையாவது இல்லை எதையாவது பார்த்து பயந்திருக்கலாம். அந்த பயம் அப்படியே ப்ரொலாங் ஆகியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எதுவுமே இல்லாம யாரோ ஒரு நபர் அவங்க பயப்படுற மாதிரி ஒரு தவறான நோக்கத்தோட கூட அவங்கள தொடர்ந்து வந்திருக்கலாம். இப்படி இந்த விஷயத்துல பல்வேறு கோணங்கள் இருந்ததை ஸ்டீஃபன் யோசிச்சாரு. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை தெளிவான தகவல்கள் கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாதுன்னு ஸ்டீஃபனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்படி அவருக்குள்ள பல்வேறு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்த நிலையில தான் ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்பி வந்தாரு ஸ்டீஃபன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது அவருக்குள்ள ஒரு தெளிவு ஏற்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு ஆர்யாவோட கேஸ்ல அவரால் செய்ய முடிஞ்சதையெல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தாரு. சோ எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாம இனி எரிக்கா கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு தெளிவோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சாரு ஸ்டீஃபன். அவருக்காக ஹெய்டியும் மொத்த 2 போலீஸ் ஆபீசர்ஸும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு காலையில எரிக்காவோட பாய் ஃப்ரெண்டை போய் விசாரிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு இங்க இருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க ஹைடி. மறுநாள் அதிக வேலை இருந்ததால அன்னைக்கு ஈவினிங் 4 பேரும் கொஞ்சம் ஏர்லியாவே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. மறுநாள் காலையில 8 மணிக்கெல்லாம் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கேதர் ஆகியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அங்க வந்ததும் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கார்ல ஏறி அந்த 4 பேரும் கிளம்பி இருக்காங்க. சரியா 2.5 மணி நேரம் கழிச்சு அந்த பெரிய ஜெயில இருந்த விசிட்டர்ஸ் ரூம்ல ஸ்பெஷல் பெர்மிஷனோட எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக அந்த 4 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 10 நிமிஷம் கழிச்சு எரிக்காவோட பாய் ஃப்ரெண்ட் அங்க கூட்டி வரப்பட்டான். அவனோட முகத்தை பார்க்கும்போதே அவங்க கூட பேச அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்றது ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. பட் ஸ்டில் அங்க போன போலீஸ் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் அப்போ கேட்ட செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இந்த முறையும் அவன்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. இந்த முறை அவன் எதையுமே மறைக்கல. மறைக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்ல. கடைசியா தான் அவன்கிட்ட மார்க்கஸை பத்தி கேட்டாங்க. அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க பிளான் பண்ண வரைக்கும் தான் அவனுக்குமே தெரிஞ்சிருக்கு. பிளான் பண்ண மாதிரி மார்க்கஸ் அங்க போனதுக்கு அப்புறம் மார்க்கஸ்க்கு என்னாச்சு, அவன் எங்க போனா, அவனுக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்ன ஒரே புது தகவல் என்னன்னா, பிளான் பண்ணபடி மார்க்கஸ் எரிக்காவை கொன்னதுக்கு அப்புறமா சில நாட்கள் கழிச்சு தான் வேலை செஞ்சிட்டு இருந்த பார்ல வந்து அவனை மீட் பண்ணணும். ஆனா அந்த சம்பவம் நடக்கவே இல்லை. மார்க்கஸை அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை, எங்க போனான்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அடுத்ததா எரிக்கா தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்டதுக்கு இல்ல சார், என்கிட்ட எதையுமே அவ சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கான். கடைசியா மார்க்கஸ் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியான்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சவன் சந்தேகம் தான் சார்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஸ்டீஃபன் ஏன் அப்படி சொல்றன்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவன் உயிரோடு இருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் சார் நினைக்கிறேன். ஒருவேளை அவன் மட்டும் அன்னைக்கு உயிர் பிழைச்சிருந்தானா கண்டிப்பா என்னை பார்க்க வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நீங்களும் அவனை தேடிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட கண்லையாவது கண்டிப்பா பட்டிருப்பான்ல. மேபி அந்த கேஸ் நடக்கும்போது அவன் எங்கேயாவது மறைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா இப்போதான் அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப கூட அவன் வெளியே வராததை வச்சு அவனுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு உங்களுக்கு புரியலையான்னு கேட்டான். அவன் கேட்டதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கத்தான் செஞ்சது. அதுக்கு மேல அவன் கிட்ட கேட்க எதுவுமே இல்ல. சோ அங்கிருந்து எல்லாருமே கிளம்புனாங்க. திரும்ப போய்கிட்டு இருக்கும் போதே அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பிளான் பண்ணது அந்த கிரைம் சீன்ஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான். முக்கியமா எரிக்கா தங்கி இருந்த வீட்டையும் அவங்களோட பாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவையும் மறுபடியும் சர்ச் பண்ண முடிவெடுத்தாங்க. அதை தொடர்ந்து முதல்ல எரிக்காவோட வீட்டுக்கு தான் போய் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த வீடே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றப்பட்டிருந்துச்சு.
அந்த கேஸ் முடிஞ்சதும் அந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீட்டையே புதுசா ரெனோவேட் பண்ணியிருக்காரு. எரிக்கா இருந்தப்போ அவங்க பயன்படுத்திட்டு வந்த பாத்ரூமை ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த பாத்ரூம் ஏரியாவை அப்படியே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி இருந்தாரு. ஸோ அங்க அவங்களால எதையுமே செய்ய முடியல. சொல்லப்போனா இது அவங்களுக்கு ஏற்பட்ட 2வது ஏமாற்றம். அடுத்ததா எரிக்காவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில தேட ஆரம்பிச்சாங்க. அதுவும் அந்த பகுதியை சுத்தி மட்டும் தேடாம இன்னும் கொஞ்சம் பிராடரா எக்ஸ்டென்சிவா தேட முடிவு பண்ணாங்க இந்த முறை. மறுநாள் காலையில ஒரு பெரிய டீமை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு எரிக்காவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தை சுற்றி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடினதுல முதல் நாள் எதுவுமே கிடைக்கல. அடுத்ததா அவங்க தேடக்கூடிய பரப்பை அதிகரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்தை சுத்தி 1 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இன்ச் பை இன்ச் தேடி இருக்காங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. இப்படியே அது 2 கிலோமீட்டர் ஆகுது, 5 கிலோமீட்டர் ஆகுது. அவங்க தேடக்கூடிய ரேடியஸை நாளாக அதிகப்படுத்திக்கிட்டே போனாங்க. அங்க தேடுறவங்களுக்கெல்லாம் அவங்க எதையோ தேடுறாங்கன்னு தெரியும். ஆனா என்ன தேடுறாங்க யாருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல. பட் ஏதோ ஒன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில மட்டும் அவங்க தேடுதலை கைவிடவே இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்த அதே வேளையில ஆர்யா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வருதான்னு ஸ்டீஃபன் ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இப்படியே 4-5 நாட்களுக்கு மேல ஆகியிருக்கு. உருப்படியா எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அப்போ கடைசியா 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தேட முடிவு எடுத்தாங்க. ப்ராபப்ளி அதுதான் அவங்களோட கடைசி தேடுதல் முயற்சியாவும் அமைஞ்சிருந்தது. ஏன்னா தொடர்ந்து தேட முடியாதபடி அங்க ஸ்னோஃபால் வேற ஆரம்பிச்சிருந்தது. சோ வேகமா தேடுதலை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அங்க உருவாச்சு. மறுநாள் காலையில ஆர்யா கிட்ட இருந்து ஸ்டீஃபனுக்கு ஒரு கால் வந்தது. ஒரு வகையில அந்த காலை அவர் எதிர்பார்த்துக்கிட்டும் இருந்தாரு. கால்ல பேசின ஆர்யா வழக்கத்தை விட கொஞ்சம் பதட்டமா பேசி இருக்காங்க. அவங்க பேசினது என்னன்னா, சார் உடனடியா என்னோட வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு திரும்ப ஸ்டீஃபன் ஏன் ஏதாவது அவசரமானு கேட்டதுக்கு, ஆமா சார் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணி இருக்காங்க. காலை கட் பண்ணதும் ஸ்டீஃபன் ஹைடியை தேட ஆரம்பிச்சாரு. அவங்களும் ஒரு பக்கம் மும்முரமா அங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போன ஸ்டீஃபன் என் கூட வாங்க, நாம் ஒரு இடத்துக்கு போறோம்னு சொல்லி கார்ல ஏற வச்சாரு. போற வழியில ஆர்யாவோட வீட்டுல நடந்ததை பத்தி விவரமா சொல்லி இருக்காரு ஸ்டீஃபன். அது மட்டும் இல்லாம அவருக்கு உள்ளுக்குள்ள ஏற்பட்டிருந்த சந்தேகத்தை பத்தியும் ஹைடி கிட்ட அவரு சொல்லி இருந்தாரு. ஹைடினால ஸ்டீஃபன் சொன்னதை அப்படியே நம்ப முடியலதான். பட் ஸ்டில் ஸ்டீஃபன் இவ்வளோ நம்பிக்கையா சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு அவங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு. ஆர்யாவோட வீட்டுக்கு போய் காலிங் பில்ல அடிச்சதுதான் மிச்சம். அவங்களுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி ஆர்யா வீட்டு கதவை அவ்வளோ சீக்கிரமா ஓபன் பண்ணாங்க. அவங்க முகத்தை பார்க்கும்போதே ஏதோ நடந்திருக்குன்றத ஸ்டீஃபன்னாலையும் ஹைடினாலையும் தெளிவா உணர முடிஞ்சது. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, சார் நீங்க சொல்லிட்டு போயிருந்த மாதிரியே கேமராவை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி இருந்தேன் சார். அதோட ஃபுட்டேஜ் எல்லாம் இன்னைக்கு காலையில பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நேற்று ராத்திரி மிட் நைட்டுக்கு மேல இது என்னோட கேமரால பதிவாகி இருக்கு சார், நீங்களே பாருங்கன்னு சொல்லி ரெடியா வச்சிருந்த அந்த வீடியோவை பிளே பண்ணாங்க ஆர்யா. ராத்திரி 1 மணி கிட்ட இருக்கும். தூரத்துல ஒரு மூமெண்ட் தெரிஞ்சதும் அந்த கேமரா ஆக்டிவேட் ஆகி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அங்க ஹூடி போட்ட ஒரு மனித உருவத்தை அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு. யாருன்னெல்லாம் தெளிவா தெரியல. பட் ஹி வாஸ் வாட்சிங். கேமரா இருக்குன்னு தெரிஞ்சே தூரமா நின்னானா இல்ல தூரத்துல இருந்தே அவன் வாட்ச் பண்ணானான்னு தெரியல. ஆனா 10 நிமிஷத்துக்கு மேல அசையாம அங்கேயே நின்னுகிட்டு இருந்தான் அந்த மர்ம நபர். அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் ஹி வாஸ் கான். இத காலையில கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது தான் ஆர்யா கவனிச்சிருக்காங்க. இத பார்த்ததும் உடனடியா ஸ்டீஃபனோட பர்சனல் நம்பருக்கே கால் பண்ணியிருக்காங்க ஆர்யா. இந்த ஃபுட்டேஜை பார்த்த ஸ்டீஃபனும் ஹைடியும் ஷாக் ஆகி தான் போனாங்க. ஆனா அதை அவங்க வெளியே காட்டிக்கல. அதுக்கப்புறம் அந்த கேமரா ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருந்த இடம், அந்த ஆள் நின்னுகிட்டு இருந்த இடம்னு எல்லாத்தையுமே போய் பார்த்தாங்க ஸ்டீஃபனும் ஹைடியும். இதையெல்லாம் கவனிக்கும் போதுதான் இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு ஹைடிக்குமே புரிய வந்திருக்கு. பட் உடனடியா அவங்களால எதையும் பண்ண முடியல, ஆர்யாவுக்கு தைரியம் சொல்றதை தவிர. கொஞ்ச நேரம் ஆர்யாவை பேசி தைரியப்படுத்திட்டு அங்கிருந்து வெளியே வந்தாங்க ஸ்டீஃபனும் ஹைடியும். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபன் தான் பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு என்னமோ எரிக்காவுக்கு நடந்த மாதிரி ஆர்யாவுக்கும் நடந்துருமோன்னு தோணுதுன்னு சொல்லி இருக்காரு. ஆக்சுவலா ஸ்டீஃபன் அங்க கூட்டிட்டு வரும்போது சொன்ன விஷயமெல்லாம் ஹைடினால ஏத்துக்கவே முடியல. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குமே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்துச்சு. சோ யாருக்கும் தெரியாம ஆர்யாவை கொஞ்ச நாளைக்கு 24/7 ஃபாலோ பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் ஏற்பாடு பண்ணாரு ஸ்டீஃபன். அவரோட வேலை என்னன்னா ஆர்யாவை அவரோட கண்காணிப்பிலேயே வச்சிருக்கணும். அதுக்கு அவங்க கிட்ட இருக்கணும்னு அவசியமெல்லாம் இல்ல. பட் அவங்கள ஏதோ ஒரு வகையில வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். ஏதாவது தப்பா பட்டா உடனடியா எனக்கு தகவல் தரணும். இதுதான் ஸ்டீஃபன் அசைன் பண்ண அந்த போலீஸ் ஆபீசருக்கு அவர் சொல்லி இருந்த இன்ஸ்ட்ரக்ஷனே. மறுநாள்ல இருந்து அந்த ஆபீசர் ஆர்யாவை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. இது ஒரு பக்கம்னா 7 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தேடினதுல they found something. ஒரு பழைய ஷூ, அது கூடவே ஒரு சிகரெட் லைட்டர். அதை தாண்டி வேற ஒன்றும் கிடைக்கல.
அந்த ஷூவும் லைட்டரையும் அனலைஸ் பண்ணும்போது அந்த ஷூவில் ரத்த கரைகள் இருந்துச்சு தான். ஆனால் அதை மட்டுமே சாலிடான ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்றதால அது நிராகரிக்கப்பட்டுச்சு. அடுத்ததா அந்த சிகரெட் லைட்டர், அது ஒரு ஆர்டினரி லைட்டராக இருந்ததால அது மூலமாகவும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே நடந்த அந்த தேடுதல் எந்த விதமான பலனும் இல்லாமல் முடிஞ்சது. ஸ்னோஃபால் அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்ததால இனிமே தேடியும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அரிகா கேஸை ரீஓப்பன் பண்ணதிலிருந்து 3வது முறையா அவங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி காணாம போன மார்க்கஸ் பத்தியும் அவனோட கேங் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல கொடுமை என்னன்னா, அவன் இருந்தப்போ அவன் கூட இருந்த 3/4 பேர் இப்போ டவுன்லயே இல்ல. சிலர் ஜெயில இருந்தாங்க, 2-3 பேர் இறந்து போயிருந்தாங்க, மீதி பேர் ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருந்தாங்க. அங்க இருந்தவங்களும் மார்க்கஸை நாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த முயற்சியும் தோல்வியில தான் முடிஞ்சது. அந்த கேஸ் ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு அப்புறமா அது ரீஓபன் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்துச்சோ அங்கேயே தான் அப்பவும் இருந்துச்சு. ஒரு உருப்படியான க்ளூ கூட அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு வகையில இதுதான் அவங்களுக்கு இருந்த சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கு. அது எப்படி எந்த விதமான தடயமும் கிடைக்காம போகும்? சீஃப் 2-3 தடவை ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு அப்புறம் அதை பத்தி கேட்கறதையே விட்டுட்டாரு. இதை பத்தி ஒரு நாள் மதிய வேளையில கவலையா ஹைடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீஃபனுக்கு வந்தது அந்த ஃபோன் கால். அதுவும் அவரோட பர்சனல் நம்பருக்கு. யாருன்னு பார்த்தா ஆர்யாவை கண்காணிக்க அனுப்பப்பட்டிருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த காலை பண்ணி இருந்தாரு. தேவையில்லாம கால் பண்ண மாட்டாரு, ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு உடனடியா அந்த காலை அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஸ்டீஃபன். அதுக்கு அந்த ஆஃபீஸர், சார் காலையில இருந்து ஆர்யா ரொம்ப வியர்டா நடந்துகிட்டு இருக்காங்க சார், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா வேற இருக்க மாதிரி தெரியுது. இது வரைக்கும் 2-3 தடவை வெளியே எங்கேயோ கிளம்புனாங்க, ஆனா பாதியிலேயே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க சார். எனக்கு ஏதோ தப்பா படுது சார், சம்திங் இஸ் நாட் ரைட் தேர், நான் வேணா உள்ள போய் பார்க்கட்டுமான்னு கேட்டிருக்காரு அந்த ஆபீசர். அதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்ச ஸ்டீஃபன், அவங்க வீட்டுக்குள்ள யாராவது போறத பாத்தீங்களா, வேற ஏதாவது அந்த ஏரியாவில் வினோதமா நடந்துச்சா, நீங்க தொடர்ந்து அவங்கள கண்காணிச்சுட்டே தானே இருந்தீங்கன்னு அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டாரு ஸ்டீஃபன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறமா ஏதோ பிரச்சனைன்றது அவருக்குமே புரிஞ்சுது. இது நடக்கும்போது மணி ஆல்மோஸ்ட் 5 கிட்ட ஆகியிருந்தது. ஸோ காலை கட் பண்ணிட்டு உடனடியா அங்க போக கிளம்புனாரு. அவர் கிளம்பும் போது பக்கத்துல இருந்த ஹைடி கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காரு. ஹைடி நானும் வரேன்னு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. கிளம்புற நேரத்துல திடீர்னு சீஃப் கூப்பிட்டு இருந்ததால அங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு கிளம்பும் போது கிட்டத்தட்ட மணி 6 கிட்ட ஆகியிருந்தது. சீஃப் கிட்ட பேசி முடிச்சுட்டு காரை எடுத்துட்டு அங்க போய் சேர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட இருட்டுற நேரம் ஆரம்பிச்சிருந்தது. அங்க போய் இறங்குனதுமே அங்க இருக்க சூழ்நிலை ஒரு மாதிரி இறுக்கமா இருந்ததை அவங்களால நல்லாவே உணர முடிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு மோசமான வைல்ட் அனிமல் அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சது. தூரத்துல இருந்து ஆர்யாவை வாட்ச் பண்ண போடப்பட்டிருந்த ஆபீசர் ஸ்டீஃபனை பார்த்து கை காட்டினாரு. கை காட்டின மாதிரியே அவரை நோக்கி நடந்து வரவும் ஆரம்பிச்சாரு. ஆனா உடனே அவருக்கு கால் பண்ண ஸ்டீஃபன், நீங்க கிட்ட வராதிங்க, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. சப்போஸ் உள்ள போய் ஒரு 15 நிமிஷத்துல நான் உங்களுக்கு கால் பண்ணலைனாலோ இல்ல வெளியே வரலனாலோ உடனடியா பேக்கப்க்கு கால் பண்ணி ஒரு பெரிய டீமை வர வைங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க உள்ள வராதிங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்திருந்தாரு ஸ்டீஃபன். அதை கேட்டதுக்கு அப்புறமா அவரு தூரத்திலேயே நின்னுகிட்டாரு. அதை செஞ்சதுக்கு அப்புறம் ஆர்யாவோட வீட்டை நோக்கி ஸ்டீஃபனும் ஹைடியும் மெதுவா நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கட் ஃபீலிங் அவங்கள தாறுமாறா வான் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னு தெரியல, உள்ள நம்மளோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. ஆனாலும் என்ன பண்றது, உள்ள ஆர்யா இருக்காங்களே. அதுவும் இல்லாம அவங்களோட நீண்ட நாள் தேடலுக்கான விடை கிடைக்குன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு. கிட்ட போய் டோரை நாக் பண்ணாங்க. ஆனா நோ ரெஸ்பான்ஸ். 3 தடவை ஆர்யாவை கூப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த டோர் ஹேண்டில் ஓப்பன்ல இருக்கான்னு திருப்பி பார்த்திருக்காங்க. சர்ப்ரைசிங்லி அது லாக் செய்யப்படல. ஸோ கதவை திறந்துட்டு உள்ள போனாங்க ஸ்டீஃபனும் ஹைடியும். உள்ள அந்த வீடே பயங்கர அமைதியா இருந்துச்சு. அவரையும் அறியாம ஸ்டீஃபனோட கை அவரோட இடுப்புல இருந்த ஹேண்ட்கனுக்கு போச்சு. மெதுவா நடந்து உள்ள போனா அங்க இருந்த சின்ன ஹாலுக்கு நடுவுல ஆர்யா பயத்துல நடுங்கிட்டு உக்காந்து இருந்தாங்க. அவங்களோட கைகளோ கால்களோ எதுவுமே கட்டப்படல. ஆனா பயத்துல நடுங்கிக்கிட்டும் இரவு ஆரம்பிச்சிருந்த அந்த குளிரையும் மீறி வேர்த்து ஊத்திக்கிட்டும் உக்காந்து இருந்தாங்க. ஸ்டீஃபன் மைண்ட்ல அலாரம் அடிக்க ஆரம்பிச்சது. அவரு மெதுவா ஆர்யா என்னாச்சுன்னு கேட்கவும் ஆர்யா தலைய கூட திருப்பாம கண்களை மட்டும் அவங்க பக்கம் திரும்பி அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு எதிரில் இருந்த சுவரையே வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் கொஞ்சம் சத்தமா ஆர்யா உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆணோட குரல் கேட்டுச்சு. டோன்ட் வரி, அவளுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அந்த சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷம் 2 பேரும் பதறி போய் திரும்பி பார்த்திருக்காங்க. அங்க க்ளோஸ் பண்ணி இருந்த கதவு கிட்ட வலிமையான உடல் வாகுவோட ஒரு ஆள் அவங்கள பார்த்த மாதிரியே நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்க்கும்போதே 2 பேருக்கும் இனம் புரியாத ஒரு பயம் ஏற்பட்டுச்சு.
உடனடியா ஸ்டீஃபன் துப்பாக்கியை அந்த ஆள் பக்கம் நீட்டினபடியே நீ யாருன்னு கேட்கவும், என்ன மிஸ்டர் ஸ்டீஃபன், நீங்க தனியா தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இது யாரு தேவையில்லாமன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனோட கை ஹைடியோட கழுத்துல இருந்துச்சு. எப்படி அவனால அவ்வளோ வேகத்துல நகர முடிஞ்சதுன்னே தெரியல. கண்ணியமைக்கிற நேரத்துல அது நடந்திருந்துச்சு. ஹைடியோட கழுத்தை பிடிச்சு ஒரே திருப்பு தான். அவங்களோட கழுத்து எலும்பு உடையிற சத்தம் அங்க நல்லாவே வெளியே கேட்டுச்சு. சில நொடிகள்ல உயிர் பிரிஞ்ச ஹைடியோட உடல் தளர்ந்து அப்படியே கீழே விழுந்துச்சு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஸ்டீஃபன் அந்த ஆளை நோக்கி துப்பாக்கியால சுட போனாரு. ஆனா அவர் ட்ரிகரை அழுத்துறதுக்குள்ள அவரோட கையை பிடிச்சவன் அவரோட கையை ஏதோ ஒரு குச்சி மாதிரி திருப்பி உடைச்சான். அவனோட வேகம், அவனோட பிடியோட படம் எல்லாமே இவன் மனுஷன் இல்லைன்றதை மட்டும் ஸ்டீஃபனுக்கு உறுதிப்படுத்தி இருக்கு. வழியில் அவர் கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவனோட கூரிய நகங்கள் கொண்ட கைகளால ஸ்டீஃபனோட வயிற்று பகுதியில கைய வச்சு ஒரு முறை இழுத்ததுதான் மிச்சம். சதையெல்லாம் பிஞ்சு கத்தியால வெட்டுப்பட்ட மாதிரி ரத்தம் பீறிட்டு வெளியே வர ஆரம்பிச்சது. இதனால நல்லா இருந்த கையால வயிற்றை பிடிச்சுக்கிட்டே அரை மயக்கத்துல அப்படியே சுவற்றல சாஞ்சி கீழே உக்காந்தாரு ஸ்டீஃபன். குத்துக்காலிட்டு அவர் பக்கத்துல உட்காந்து அவரோட முகத்தையே சில நொடிகள் அவன் பார்த்ததுக்கு அப்புறமா, உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? ஒரு கேஸ் க்ளோஸ் ஆனா அதோட விட வேண்டியது தானே. யாரு காணாம போனா உனக்கு என்ன, செத்து போனாதான் உனக்கு என்ன? இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அமைதியா எதையோ கவனிக்க ஆரம்பிச்சான் அந்த ஆள். சில நிமிடங்கள் கவனிச்சதுக்கு அப்புறமா, இவ்வளோ வேவு பக்கம் வச்சே ஒருத்தன், அவன் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான், அநேகமாக உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் இருக்குன்னு சொல்லி முடித்தான். அந்த உயிர் பூர வழியிலையும் ஸ்டீஃபனால் அதை நம்பவே முடியலை. ஏன்னா அந்த ஆஃபீஸர் இருந்தது கிட்டத்தட்ட 100 மீட்டர் தள்ளி. அப்படி இருக்கும்போது அங்கே அவர் செய்கிறத எப்படி இவனால் உணர முடிஞ்சுது? சத்தியமாக அவரால் நம்பவே முடியலை. ஸ்டீஃபன் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ யாருன்னு கேட்டதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே உனக்கு என்ன தோணுதுன்னு திருப்பி கேட்டான். மறுபடியும் வெளியே வர்ற ரத்தத்தை ஒரு கையில் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே அரக்கன்னு சொன்னாரு ஸ்டீஃபன். அரக்கன்னு சொன்னதும் அவனோட முகம் அப்படியே மாற ஆரம்பிச்சது. கண்கள் எல்லாம் பெருசாகி வாயில் இருந்த பற்கள் எல்லாம் கூர்மையா நீண்டதா மாற ஆரம்பிச்சது. அந்த முகத்தோடையே ஸ்டீஃபனை பார்த்து, அரக்கனே தான், இந்த அரக்கனோட வழியில நீ ஏன் வந்தன்னு சீரியஸா கேட்டுட்டு எழுந்து சேர்ல உட்காந்துருந்த ஆர்யா கிட்ட போனா அந்த ஆள். அது வரைக்கும் அங்க நடக்கிறதையெல்லாம் உச்சக்கட்ட பயத்தோடையும் உடம்பெல்லாம் நடுங்குன ஒரு நிலையிலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆர்யா. அவங்களுக்கு அப்போ ஏற்பட்டிருந்த பயத்துல வாயை விட்டு கத்த கூட மறந்துருந்தாங்க. கிட்ட வந்தவன் ஆர்யாவோட தலைமையில கை வச்சு, நீ கிடைக்காம போறதான் வருத்தமா இருக்குன்னு ஆர்யாவோட தலைய ஒரே திருப்பு தான் திருப்புனான். ஆர்யாவோட தலை முதுகு பக்கமா திரும்பிச்சு. அந்த நொடியே ஆர்யாவோட உயிரும் அவங்கள விட்டு பிரிஞ்சுது. இத பாதி மயக்கத்துல பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டீஃபனால எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட கண்கள் சருகி அப்படியே மயங்கி போனாரு. வந்த வேலை முடிஞ்சதும் அந்த ஆள் அப்படியே மாயமா மறைஞ்சு போனான். 5 நிமிஷம் கழிச்சு வெளியே கண்காணிச்சுட்டு இருந்த போலீஸ் கொடுத்த தகவலின் மூலமா ஒரு பெரிய பேக்கப் டீமே அங்க வந்து இறங்குனாங்க. லாக் பண்ணி இருந்த அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போகும்போது அவங்க பார்த்த காட்சியை அவங்களால நம்பவே முடியல. அதிர்ஷ்டவசமா ஸ்டீஃபனோட உடல்ல மட்டும் லேசா உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டீஃபனை உடனடியா ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. தொடர்ச்சியா 3 நாட்கள் அவருக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்படுது. ஆனா நோ யூஸ். சிகிச்சை பலன் இல்லாம 4வது நாள் காலை பொழுதுல அவரும் இறந்து போனாரு. இறந்து போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்த நர்ஸ் கிட்ட தடுமாறினபடியே அவன் அரக்கன், எப்படியாவது அவனை பிடிங்கன்னு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. ஸ்டீஃபன் சொன்னதை வச்சும் ஆர்யாவோட வீட்டில் நடந்ததை வச்சும் கடுமையான இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க தான். ஆனா இந்த முறை ஹைடியோட கைகளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சின்ன க்ளூ கூட அவங்களுக்கு கிடைக்கல. எவ்வளவோ தேடினதுக்கு அப்புறமா போலீஸ் அந்த கேஸையும் அப்படியே கைவிட்டாங்க. இதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கண்காணிச்சுட்டே வந்தது அந்த உருவம். இனி தன்னை யாரும் தேட மாட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தனக்கு ஏற்பட்ட அந்த கோர பசியை அடக்க தேவையான மனித உணவை பல 100 மைல்கள் தள்ளி இருக்க ஒரு சின்ன ஊர்ல மறுபடியும் தேட ஆரம்பிச்சது. அதுவும் யாரும் கூட இல்லாம தனியா வாழ்ற இளம் பெண்கள் தான் அந்த வேர்வுல்ஃபுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் உயிரோடு இருக்க 200 வருஷத்துல இது வரைக்கும் 6 பேர் தான் அவனை பிடிக்கவோ இல்ல அவனை பத்தி தெரிஞ்சுக்கவோ ட்ரை பண்ணாங்க. அதுல ஒருத்தர் தான் ஸ்டீஃபன். அந்த வேர்வுல்ஃபோட அடுத்த குறி யாரா இருக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.